பாஸ்கி இதாப்பா சுருட்ட பொடி. வெள்ளம்பால் 10, உடன்பால் 10. போய் சொல்லுப்பா. மச்சான் லைட் கொடுறா. உடன்பால் 10. குண்டா ஏண்டி அவங்க 2 பேரையும் பத்தி தெரிஞ்சுதான் நீ இதை சொல்றியா? இந்நேரம் என் பிள்ளைக்கு அவன் கொல்லியே வச்சிருப்பான்டி. இன்னொருத்த என்னடான்னா சுடுகாட்டில் கூலிங் கிளாஸை போட்டுட்டு காட்ட மாட்டேன்றான். பேரை வச்சுக்காங்க பாரு 2 பேருக்கும், தோசை பிரான்னு. దానికి దీనికి என்னங்க సంబంధం? நம்ம பாஸ்கி கனவுல வந்து சொல்லிருக்கானே அதை செய்யலிக்காதா? அது காதம்மா, நம்ம பையனோட கடைசி ஆசைங்க. இது கூட செய்யக்கூடாதா? டாய் கண்ணாடியை கேட்டுறா. ఇదిగో అంజలిదేవి. இதுதான் நம்ம பாஸ்கி. இதுலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் என் கொடுக்க ஆத்மா சாந்தி இடத்து கோசம் இதை நீங்க 2 பேரும் கொண்டு போய் ராமேஸ்வரத்தில் கரைச்சிடுங்கப்பா. இது பாஸ்கியோட உத்தரவு. ஜாகிரதையா போயிட்டு வாங்கப்பா. என்னடா வாங்கடா இங்க. இது செத்தவங்களுக்கு வாழறவங்க கொடுக்குற கடைசி மரியாதை. அதையும் தாண்டி இது என் பிள்ளையோட அஸ்தி. ஏதாவது ஏடா கூடமா நடந்தது மவனா. பாஸ்கி அப்பா நம்ம இவ்வளோ கேவலமாக இடம் போட்டுருப்பாருன்னு நினச்சி கூட பார்க்கலடா. சரி, ரொம்ப டென்ஷனாக இருந்திருப்பாரு. நீ வேற அந்த சுருட்ட. டேய் சிரிக்காதடா, நான் தெரியாமல் தானே பண்ணேன். சரி சரி ஃப்ரீயா விடு. நம்மளை நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பு அப்படிச்சிருக்காங்க. வண்டியை நேராக ராமேஸ்வரத்துக்கு. என்னடா அது? செம்ம ஹெட்டேக் மச்சான். வெயில் வேற. டக்குன்னு 2 ரூபா கிளம்பிட்டே இருக்கலாம். மச்சி நீ பண்ணுறது கொஞ்சம் கூட நல்லாடா. ராமேஸ்வரம் வரைக்கும் வண்டியை ஓட்டணும்டா. ஜஸ்ட் 2 drinks. பாஸ்கி கூட இதுதான்டா பண்ணியிருப்பான். டேய் என்னடா பண்ற? மச்சான் மோனிகா வைன்ஸில் நம்ம 3 பேர் சேர்ந்தனடா குடிச்சிருக்கோம். Cheers. சார் உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா? இல்லை வேண்டாம். சரி சாரே, ஐ ஃபீல் வெரி பேட். உங்க ஃப்ரெண்டோட அஸ்தியான இது. எந்த ஒரு சோகம். குருவாயூரப்பா, இன்னொரு ரவுண்டு சேர்ந்து அடிக்காம். Cheers. டேய் என்னடா பண்ற? நம்ம மட்டும் தான் அடிக்கிறோம், பாஸ்கி அடிக்கவே இல்லை. நீ அடி மச்சி. டேய் யாரு? பாஸ்கி அப்பா. என்கிட்ட ஏன் தர? நீ தானே உடைச்சா, நீயே பேசு. நாங்கடா உடைச்சேன். இது ஃபைட்டிங்கான நேரம் இல்லை. எடோ சொல்லுங்க அங்கிள். கிளம்பிட்டீங்களா? ஏன் அங்கிள்? ஆன் த வே. என்னடா இவ்வளோ சத்தமா இருக்கு? பெட்ரோல் பங்க்ல இருக்கோம். விலை ஏதோ ஏற்ற போறாங்கன்னு நினைக்கிறேன். செம்ம கூட்டமா இருக்கு. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஏன் அங்கிள்? டோன்ட் வரி, நாங்க பத்திரமா போய் கரைச்சிட்டு வந்துடுறோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நோ ப்ராப்ளம். சரி நான் வரட்டேன். எங்க சார்? அட இருங்க சார்,
இன்னொரு ரவுண்ட் அடிச்சுட்டு போங்க. இல்லை கொஞ்சம் அர்ஜென்ட்டாகி திண்டிவனம் போகணும். திண்டிவனமா? நாங்களும் அந்த வழியாக தான் போகிறோம். நீங்கள் என் கூட வரக்கூடாது. எதுக்கு உங்களுக்கு வீண் சர்மம்? ஓ அப்படியா? ஓகே ஓகே சார். அட சும்மா வாங்க சார். எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக எங்களோட தான் வரீங்க. பஸ் இது கொஞ்சம் பின்னாடி. இந்த பேர் சசிகுமார். அவன் பேர் தோசை. தோஷையோ? ஐம் ரமேஷ். பி ரமேஷ் அல்லைஸ் பிரா. பிரா தோஷை 2 பேரும் வள்ளிய ஜோக்கராடும் காமெடி பீஸ் பண்ணி தோஷை. டேய் வெண்ண தோசை இல்லை தோசை. மச்சான் போலீஸ்ரா? ஆமா, பெரிய வால்டர் வெற்றி வேலை சேதுபதி ஐபிஎஸ் நிற்கிறாங்க பாரு. வாடா, நம்ம என்ன கொலையா பண்ணோம்? டேய் வரியா? இல்லை, நீங்கள் போய்கொள்ளும். ஞாயோட விஷயம். வாடா, வண்டி சாவியம் வந்துட போற. அண்ணா சோக பாட்டு கலெக்ஷன் எதை காமிங்களேன். ஃப்ரெண்டோட அஸ்திகாரிக்கு ராமேஸ்வரம் போயிட்டுருக்கோண்ணே. டேய் அதெல்லாம் ஏன்டா அவர்கிட்ட சொல்லிருக்க? ஓகேண்ணா, தேங்க்ஸ். என்ன சார், நல்லா சொரிஞ்சுக்கிட்டீங்களா? சாரி, உங்க காரா? ஆமாம் சார். உங்களுக்கு எப்போ அடிக்குதோ என் கார் முன்னே வந்து சொரிஞ்சிட்டு போங்க. ஒரே புழுக்கமாக இருந்துச்சு, அதனால தான். ம் சரி. ഒരു മിനിറ്റ്. പറയൂ. കളിച്ചു, ഞാൻ ഫുള്ളായിട്ട് കളിച്ചു. ഹെൽത്തി ബോയാണ്. എന്താ ഇഷ്ടമില്ല കുട്ടി? കളിച്ചു. എന്താ കഴിച്ചു? ദോശയാണ്. ഇവിടെ എനിക്ക് ലിഫ്റ്റ് കൊടുത്ത ആള് പേരും ദോശ. வேண்டாம், நான் வண்டியில் ஏற்றுனேன். மச்சான் வைன் ஷாப்பில் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதுக்கு வண்டியில் ஏற்றுறதா? എന്താ ഇഷ്ടമില്ല കുട്ടി? നിങ്ങൾ സാദാ ദോശയാ ഇല്ലെങ്കിൽ മസാല ദോശയാന്ന് വിളിച്ചു. இன்னும் 2 நிமிஷத்துல இந்த நாயை நீ கீழே இருக்கல, இவனை கொண்டுட்டு வாசியை நான் சேர்த்து கரைச்சிடுவேன். ഇവിടെ இன்னொருத்த பேரு பிராணு. சார் உங்கள் என்ன விളിச்சோ? எந்த நாய்டா வெளிச்சது? எந்த நாய் வெளிச்சதுன்னு கேட்டேன். கேர்ள் ஃப்ரெண்ட் இசபெல்லா. யாரு இந்த கேர்ள் ஃப்ரெண்ட்? பேர் என்ன சொன்ன? இசபெல்லா. இசப். என்னடா? என்னடா ஆச்சு? கொஞ்சம் இறங்கி வண்டியை தள்ளுறீங்களா? ஓ, கார் புஷிங்? நோ ப்ராப்ளம். பெல்லக்குட்டி, கார் ப்ராப்ளம் ஆயி நான் ஸ்ட்ராங் பாய் இல்லை, வண்டி தள்ளணும். ஒரு நிமிஷம் கால் செய்ய. வண்டி ஹலோ ஹலோ பாஸ், ஒரு சின்ன ப்ராப்ளம். பாஸ்க்கு இருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. ஆமாம் வச்சி, அவனை விட்டு ராக்கெட் அடிக்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குடா. முக்கால்வாசி ராக்கெட் அவனே அடிச்சிருப்பான். ஏன்டா சொல்ல மாட்டீங்க? செம்மையா இருக்கும் மச்சி. பாஸ்கி வாய்ஸ் கேட்ட மாதிரியே இருந்துச்சு. எனக்கும் கேட்டுச்சு மச்சான். ஹலோ கேட்டுச்சு மச்சி. வா போய் பார்க்கலாம். இயேசு உன்னை காப்பாற்றுவார். இயேசு உன்னை ரட்சிப்பார். டேய் படத்தில் இப்படி தாண்டா வரும்.
ஏசு உங்களை காப்பாற்றுவார். கான்டாக்ட் 2364. டேய் படத்துல நம்பர் நம்ம சொல்லுவாங்க. டேய் சுமாரா போய் கதவு திறடா, காத்து வரட்டும். காத்தாவது கூத்தாவது உள்ள பேய்களா பண்ணாட. டேய் அதான் ஏசு காப்பாற்றுவார் சொல்றேன்ல. ஏசு உங்களை காப்பாற்றுவார், உங்களை கைவிட மாட்டார். பார்த்தல ஒண்ணுமே இல்ல. ஏசு காப்பாத்துற சொன்னேனேடா. டேய் காத்தடிக்குதுடா. ஏதா பாட்டு பாடுறா. டேய் சிக்கலட்டு சிக்கலட்டு சிட்டுக்குருவி. ஏசு பாட்டு பாடுறா. இயேசு உங்களை காப்பாற்றுவார், உங்களை கைவிட மாட்டார். கான்டாக்ட் 2364. அடுத்த லைன் பாடுறா. அடுத்த லைன் தெரியாத மச்சி. அப்ப வேற பாட்டு பாடுறா. இயேசு நம்மளை கைவிட மாட்டார். 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 இயேசு கூப்பிட்டீங்களா பாஸ்? நான் கூப்பிடல பாஸ், நான் கூப்பிடல. என்னாச்சு? செம்ம ஸ்டஃப் மச்சான். ஆமா மச்சி. என்னடா பண்றீங்க? ஒன்றும் இல்லை சார். என்ன ஃபுல் சரக்கா? இல்ல சார், லைட்டா தான் அடிச்சோம். கீழே இறங்குடா. சார் சார் ப்ளீஸ் சார், ஃப்ரெண்டோட அஸ்தே கரைக்க ராமேஸ்வரம் போயிட்டு இருக்கோம். இந்த ஒரு தடவை விட்டுருங்க சார். புதுசு புதுசா பொய்யா கண்டுபிடிச்சு சொல்றாங்க. ஏய் நடடா ஸ்டேஷனுக்கு. சார் சத்தியமா சார். டேய் அந்த அஸ்தியத்தை காமிடா. சார் அஸ்தி இது அஸ்தி. நான் நம்பணும் சார். சத்தியமா இது ஃப்ரெண்டோட அஸ்தி சார். வர வழியில பானை உடஞ்சிச்சு. டேய் நீ போய் அந்த வண்டியை நிறுத்த. ஓகே சார். ட்ரங்க் டிரைவ் ஆச்சு, எப்படி விட சார் முடியும்? நாங்கள் அடிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு சார். இப்போ ஸ்டடியாக தான் இருக்கோம். ஸ்டாப் இட், ஸ்டாப் இட். டேய் நிறுத்துடா டேய். சரிட்டு இருக்கா? இருக்கு சார். டேய் நிறுத்துடா. என்ன சார் கஞ்சடா? என்னங்கடா இது? கஞ்சா சார். இது தெரியாம எப்படி போலீஸ் ஆனீங்க? சார் சார் அட அடிக்காதீங்க சார். சார் சார் வலிக்குது சார். சார் வலிக்குது சார். உங்க அம்மா மேல சத்தியமா எனக்கு வலிக்குது சார். சார் சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். தெரியாது. என்னய்யா? நார்காட்டிக் பிரான்ச்ல இருந்து கொகைன் கடத்தல் பத்தி தகவல் வந்திருக்கு சார். படியா? என்ன பேரு? எந்த ஊரியா? கேரளாக்காரன் சார். பேர் நூறு முகமது சார். ஆனா அவனுக்கு இன்னும் பல பேர் உண்டு சார். ஏயா அக்யூஸ்க்கு எல்லாம் பெரிய மாணிக் பாஷா ரேஞ்சில பில்டப் கொடுத்துட்டு இருக்க. படிக்க சொன்னா படிச்சு தொலைக்க வேண்டியதானே? அபு, கரிக்குட்டி, ஜோஜோ மஞ்சுரான், மோகன்லால். பார்த்துருக்கேண்ணே. ஹலோ என்னப்பா பண்ற? டேய் கள்ள கூட்டண்டா. ஆமாடா அதே நாய்டா. இவன் உனக்கு தெரியுமா? சார் ட்ரக் டீலரா அவன். பார்க்க சில்லற பையன் மாதிரி இருக்கான். நம்பவே முடியல சார். எஸ். யோ உங்க வண்டி ஒண்ணு விடாம தேடுங்க. இப்ப நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா? நீங்க யாரோட ஆளு? போன வருஷம் வரைக்கும் நான் ஜோதியோட ஆளா இருந்தேன் சார். இப்போ நாங்கள் 2 பேரும் சிங்கிள் சார். என்ன காமெடி பண்றீங்களா? சார் அது என் ஃப்ரெண்டோட அஸ்தி சார். அது கரைக்க தான் சார் நாங்கள் ராமேஸ்வரம் போயிட்டு இருக்கோம். யோ இதை துறைய. ஆமா சார் அஸ்தியா. அஸ்தியாண்டா பச்சைப்பால் எடுத்துட்டு போறீங்க? ஐயோ இதுதான் சார் நாங்கள் அப்பலேன்னு சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம் சார். ஆக்சுவலாக நீ சுமாரா கொண்டிருக்கோம் குருமா பாக்கெட் மாதிரி. டேய் நீ சொல்ற. ஆக்சுவலி அப்ப சசி ബോസ് എനിക്ക് തിണ്ടിവനത്തിൽ അർജന്റ് പണിയുണ്ട്. കുറച്ച് ഡ്രോപ്പ് ചെയ്താൽ നന്നായിട്ടിരിക്കും. அப்போ கஞ்சா? கஞ்சாவும் அவந்து தான் சார்.
ம் ம் ஆப்புதான். அண்ணே கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. டேவிட், அந்த சரக்கோட வர்த் எவ்வளோன்னு சொன்னீங்க? ஒரு 2 கோடி ரூபாய் இருக்கு சார். ஓ ஓகே. ம், இவங்களை ரிலீஸ் பண்ணுங்க. இனிமே இந்த ஊர் பக்கமே பார்க்க கூடாது, புரிஞ்சுதா? ஓகே சார். போங்க. டேவிட். எஸ் சார். அப்பா, ஒரு வழியா தப்பிச்சோண்டா. ஆனா அந்த ஸ்டஃப்பை பிடிங்க வச்சிட்டாங்களேடா. லைஃப்ல அந்த மாதிரி ஒரு ஸ்டஃப் அடிச்சதே இல்லடா. போதல பாஸ்கர் ஜீசஸ்லாம் வந்தாங்கடா. என்னது உனக்குமா? நமக்கு மட்டும் ஏன்டா அந்த மாதிரிலாம் நடக்குது? கோக்கைன் வைக்கிறவனுக்குலாம் நம்ம லிஃப்ட் கொடுத்துருக்குறோம். அந்த இன்ஸ்பெக்டர் எவ்வளோ வருதுன்னு சொன்னாரு? 2 கோடி. நிஜமாவா? என்னடா? நான் இல்லை. பின்ன ஏன்டா அப்படி பார்க்குற? வேணாம் மச்சான், பாஸ்கர் உட்காந்துருக்கான். கதவை தர ஓடிடலாம். என்னங்கடா ஓடல? அட்லீஸ்ட் ஏதாச்சும் பேசுங்கடா. நீ இன்னும் சாகலை? சாகலைன்னா இது எப்படி? அப்போ நீ பேயா? அப்படின்னு சொல்லலாம். எதுக்கு வந்த? டேய், உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் தான்டா வந்தேன். எப்போ போகிற? எதுக்கு போனோம்? இனிமேல் ஃபுல்லாக உங்களோட தான். நீங்கள் எங்கே போனாலும் உங்களோடய வருவேன். இந்த பட்டணத்தில் பூதமில் வர ஜீவம்பா மாதிரியா? அதே தான். சூப்பர் மச்சி. அப்போ ஒன்று பண்ண, போலீஸ் ஸ்டேஷன் நாங்கள் விட்டு வந்த ஸ்டஃபை திருப்பி எத்தனை வா பார்ப்போம். டேய் லூசாடா நீ? அவன் செத்துறான்டா. பேய் மச்சான் அவன். அவன் அஸ்திய கரைக்கு தான்டா ராமேஸ்வரம் போயிட்டு இருக்கோம். மறண்டியா? எங்கள் அம்மா சொன்னது தானே. டே, அதை நான் போட்ட பிளான்ரா. ஏன்? டேய், ரோட் ட்ரிப் போகலான்னு எவ்வளோ நல்லா ஆசைப்பட்டிருந்தோம். நான் உயிரோடு இருக்கும்போது தான் போக முடியல. அட்லீஸ்ட் இப்பயாச்சும் போகலாம்ல. சரி, அதெல்லாம் விடு. உங்கள் 2 பேர்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும். நீ ஒரு சொல்ல தேவையில்ல. நாங்கள் விடியத்துக்குள்ளே அஸ்தியை கரைக்கணும். நீ கிளம்பு. டேய், அஸ்தியை கரைச்சா நான் ஒரே அடியாக போயிடுவேன்டா. அப்பா நல்லது. டேய் பிரா, பொறுமையார். இந்த பார், நீங்கள் 2 பேரும் அஸ்தியை கரைக்க மாட்டீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க. உங்கள் 2 பேருக்கும் செம்ம மேட்ரு ஒன்று சொல்கிறேன். டேய், என்ன நம்புங்கடா. நான் சொல்கிறது மட்டும் கேட்டிங்கன்னா நாளைக்கே நீங்கள் 2 பேரும் கோடீஸ்வரன். கோடீஸ்வரனா? ஆமாண்டா. நீ முதல்ல மேட்ரு சொல்லு, அதுக்கப்புறம் நாங்கள் சத்தியம் பண்ணுறோம். நீ முதல்ல வண்டி எடு, பின்னாடி போலீஸ் வருது. என்ன விஷயம் சொல்ற? சொல்கிறேன். நீங்கள் சசிகுமார்னு ஒருத்தனுக்கு லிஃப்ட் கொடுத்தீங்கல்ல? ஆமாம் மச்சி, அவன் ஒரு ட்ரக் டீலர் தான். நம்பவே முடியல. சே, தெரிஞ்சிருந்தா அவங்ககிட்ட சீப்பாக கஞ்சா வாங்கிருக்கலாம்டா. நல்ல வேலை அவனை கழட்டி விட்டோம். மாற்றாச்சு அவன் கூட இருந்திருந்தான் நேரத்துக்கு ஜெயிலில் தான் இருந்திருப்போம். அவனை நம்பி எப்படா 2 கோடி வர்த்து கொகைன் கொடுத்தாங்கன்னு தெரியல. பிரா அண்ட் தோசை மீட் 2 கோடி. 2 கோடி மீட் பிரா அண்ட் தோசை. ஜெய் 2 கோடி மச்சி. எஸ். ஏய், நம்ம கிட்ட இருக்கிறது வெறும் பொருள் தான், பணம் இல்லை. பணம் முதல்ல வரட்டும், அதுக்கப்புறம் கூத்தடிக்கலாம். நீ வண்டி எடு, நான் ஒரு சூப்பர் ஐடியா வச்சிருக்கிறேன். சார் வாங்க வாங்க வாங்க. அட முதல்ல உட்காருங்க.
வாங்க. ரொம்ப டயர்டா இருப்பீங்க. என்ன சாப்பிடுறீங்க பாஸ்? அட முதல்ல என்ன வேணும் சொல்லுங்க. பூஸ்ட். டேய் தம்முடு சொல்லுங்க. சாருக்கு பூஸ்ட் போ கொண்டு வா. శరి బాయ్ నూతన సంవత్సర శుభాకాంక్షలు. யோ ரெட்டி நான் சம்மகாஞ்சோலில் இருக்கேன். கடுப்பேற்றதா ஷட்டி ரொம்ப ஓவரா பேசுற நீ. இதென்ன காலேஜாக போய் பொட்டில் வைக்கிற மாதிரி இருந்துச்சியா? நாளைக்கு நேரத்துக்கு வந்து சேரு. வரலன்னா நானே உன் సంగర్తి నాయకి నాష్టాలు போட்டுருவேன். புரிஞ்சுதா? షటి ఒకే ఒక మాట చెప్పాలి. గోవాకి పెరియ డానర్ని వంద గోవింద్ రెడ్డిடா. என் எக்ஸ்பீரியன்ஸ் உன் வயசை விட ஜாஸ்தி. நாளைக்கு காலையில் சரக்கு உன்கிட்ட வரலன்னா நானே என் சங்க வெட்டி உனக்கு குரியரில் அனுப்பி வைக்கிறேன். அதை நீயும் உன் நாயும் வச்சு விளாண்டுக்கோங்க. ஜப்பால ஏன்டா சரக்கு வச்ச? காஞ்சிபுரம் செக் போஸ்டில் 10 போலீஸ்கார் சேர்ந்து ஒரு வண்டி போல் விடாது செக் செய்து நம்மோட சரக்கு கண்டுபிடிக்கான் பாடலன்னு ஒரே காரணம் கொண்டு ஞானதி டப்பாலில் வச்சது. என்ன சார் நல்லா சொரிஞ்சிட்டீங்களா? சாரி உங்கக்காரா? ஆமாம் சார். அதை விட்டு சரக்கு டப்பால இருக்குன்னு தெரிஞ்சும் ஏன்டா இறங்கி போய் வண்டியை தள்ளனா? വണ്ടി പ്രോബ്ലം പറഞ്ഞു. അതാ ഹെൽപ്ക്ക് ഹെൽപ്പ്. என்னடா பாக்குற? நீ கேட்டிய பூஸ்ட் சரக்க தொலைச்சிட்டு பூஸ்ட் என்னடா? காய்கறி வெட்டுற கத்தியா? இதை வச்சு வெட்ட வேணாம் அண்ணி சொல்ல சொன்னாங்க. ஏய் போடா அண்ணே ஒன்னும் செய்யாண்டனே. தம்பி வரினே. எழுந்துரு. உட்கார். இந்த பையில 18 பொட்டலம் இருக்கு. ஒவ்வொன்றும் 1 கோடி. நீ மட்டும் சரக்கு எடுத்துட்டு வந்திருந்தன்னா இந்த பையோட மதிப்பு 20 கோடி. தம்பி என்னடா அப்பனா இருந்தாலும் கொண்டு உன்னால கண்ட வண்டியும் பேச்சு வாங்க. ஹலோ ஹலோ ரெட்டியா? நான் பாஸ்கர் பேசுறேன். அங்க நான் கொடுக்கா வேற சொன்ன உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ என்ன ரஜினிகாந்தாடா? சரி விஷயத்துக்கு வரேன். உங்ககிட்ட டீல் பேசணும். என்ன பேசணும்? என்கிட்ட கொக்கைன் இருக்கு. 2 கோடி ரூபாய் வர்த்து. டீல் வேணுமா வேணாமா? ஒரு நிமிஷம். செப்பு சரக்கு நல்ல சரக்கா? செம்ம சரக்குங்க. ஏ கிரேட் சரக்குங்க. நாளைக்கு காத்தால 7 மணிக்கு பாண்டிச்சேரி அரியாங்குப்பம் பீச்சுக்கு வந்துரு. அங்க முடிச்சுக்கலாம். சீக்கிரம் வந்துடுங்க. எனக்கு வெயிட் பண்ணலாம் பழக்கம் இல்லை. கலையிட மச்சி. என்னடா ஏன்டா உம்முன்னு இருக்க? ஒன்றும் இல்லை. டேய் சொல்கிறா. எனக்கு என்னவோ இதெல்லாம் பெரிய பிரச்சனை போய் முடியும்னு தோணுது. அடாடா இவன் வேற தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி அதையே சொல்லிட்டு இருக்கான். உன் வாயில் நல்ல வார்த்தையே வராதா? மச்சான் இப்போ சொல்கிறேன், கோகேனை போலீஸ்கிட்ட கொடுத்துட்டு கிளம்பிட்டே இருப்போம். ஏய் என்ன யாராவது தானம் கொடுப்பனே தவிர போலீஸ்கார மட்டும் கொடுக்கவே மாட்டேன்டா. லைட்டாக கஞ்சா அச்சதுக்கு அச்சு நொங்கு திரண்டா கொடுக்க மாட்டேன். என்னடா ரிஸ்க் புரியாமல் பேசிட்டு இருக்கீங்க? ஏய் அப்படி என்னடா ரிஸ்க்கு? போலீஸ்கிட்ட மாட்டினா சங்கு தான் உன்னை தவிர. அந்த ரெட்டிக்கும் சசிக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கு. நீ பார்த்துட்டே இரு. எப்படி சொல்ற? ஒரு கட் ஃபீலிங். கோகெயின் தானா வருது. ரெட்டி ஒரு பெரிய டீலர். அவனோட நம்பர் 5 நிமிஷத்துல கிடைச்சிருச்சு. கால் பண்ண உடனே டீலுக்கு ஒத்துக்கிட்டான். எல்லாம் தானா வந்து அமைது மச்சான்.
நல்லா தானடா. When everything seems to be coming your way, you are probably on the wrong side of the road. இது நமச்ச எஸ்எம்எஸ் ஃபார்வர்டு தானே இருக்கலாம். ஆனால் மேட்ரு உண்மை மச்சி. இப்போ நீங்கள் லைஃப்பில் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் எஸ்எம்எஸ் ஃபார்வர்டு வச்சு தான் எடுக்கிறீங்க. விளங்கிடும். சரி இப்போ எங்கே போகிறோம்? பாண்டிச்சேரிக்கு. வேற வழி? என் தலை எழுத்துறா. சொல்லுங்க டேவிட். ஐயா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாண்டிச்சேரி ஐயாகுப்பம் பீச்சில் சசி ரெட்டி இன்னொரு கேங்கோட பெரிய டீலிங் நடக்கிறதாக இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சார். ம். நீங்க தான் ரெடியா? இல்ல, அமிதாப் பச்சன். நான் சொன்னேன்ல, இப்ப சந்தோஷமா? மிஸ்டர் ரெடி, எது இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாமே. சரக்குங்கடா. நேத்தே குஷ்டம். வேணா கட்ட வந்து காசு கொடுங்க, டக்குனு ஒரு குவார்டர் வாங்கிட்டு வந்துடுறேன். நெக்கல அடிக்கிற வேலை வச்சுக்காத. சரக்கு அங்க இருக்கு, எடுத்துக்கோ. டே 101, அதான் கொக்கைன் கொடுத்துட்டோம்ல, எங்களை விட்றா. ரெட்டி, எங்களை விட்டுரு. தெரியாம பண்ணிட்டோம். என்னடா பண்ற? ஆமா டேய், என் பேரு 100. ஃபோனை ட்ரை. ஏய் இங்கே வாடா. நீ அவங்க 2 பேரும் வண்டியில் எது? ஏய் நீ வண்டி எடு. சரக்கு எங்கடா? தட்ட சுல்தானே கைரர் ஒட்டது கேக் தான் கொக்கோ கோலா. போறம்போ ஷெட்டியா, நான் யாருன்னு தெரியாம நீங்க 2 பேரும் ஆடிட்டு இருக்கீங்க. உங்களால ஒரு கீழே போடுறா. நீ எங்கடா போலீஸை? எந்தாடா சிரிக்கினது? உன்னை பார்த்து தாண்டா மொக்க. இவனுங்க மேல எல்லாம் ஒரு கேஸ் கூட கிடையாது. எல்லா எவிடன்ஸ்லயும் உன் பேர் தாண்டி இருக்கு. மாட்டின சங்கு தாண்டி. நான் சொல்றபடி கேளு, பேசாம என் கூட வந்துரு. இவனை போட்டு தள்ளிட்டு சரக்க ஷெட்டிக்கிட்ட கொடுத்து நம்ம செட்டில். ஏய் நிறுத்துறா. நான் கண்ணை பிடிச்சி நின்னப்ப வீட்டு திண்ணையை பிடிச்சி விளையாண்ட சில்லற இவன். இந்த எச்சசோறு தின்ற பாயட்டெல்லாம் டீல் பேசிக்கிட்டு. ஏய் கீழே போடுறா. அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு கண்ணை தூக்கி காட்டுற. கண்ணை கீழே போடு. 20 கோடி அண்ணனா இருந்தாலும் மச்சனா இருந்தாலும் ஞான் கொள்ளும். சார், எங்க 2 பேர் மேல தான் கன் இல்லையே சார். நாங்க போயிடுறோம் சார். கீழே வர்றேன்.
டேய் டேய் எங்கடா போற? இருடா, யார் பேக்கெட்ல வச்சு தம் இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ஒன்றுமே இல்லை, இவெல்லாம் என்ன டானு? போலீஸ் போலாமா? ஒரு தேவையில்ல, ஒழுங்கா ஊர் போய் சேரலாம். நமக்கு மட்டும் ஏமாச்சு அந்த மாதிரிலாம் நடக்குது. நான் செத்தாலும் இனிமே அஸ்தி கரை கூட இந்த பக்கம் வர மாட்டேன்டா. மச்சான், கடைசியில் அஸ்தி கூட கரைக்கலையடா. போற வழியில் எங்கேயே போட்டலாம். சூப்பர் ஐடியா. ஊருக்கு போய் கூவத்தில் கரைச்சிடலாம். என்னடாச்சு? என்னடாச்சு? பஞ்சர் நினைக்கிறேன். இது ஒன்று தாண்டா பாக்கி. என்னடா அந்த வாரம் முடிச்சிட்டு இருக்க? நவரு. டேய், அது நம்ம பேக்கே கிடையாதுடா. என்னடா சொல்ற? இது நம்ம வண்டி தானா? மச்சான், என்னடா அது? டேய், கோகைன் மச்சி. ஃபோன் அடிக்குது. எந்தா? டேய், நீ என்ன தேடிட்டு இருக்க? அதானே, நான் ஏன் தேடுறேன்? யாரா? மச்சான், ரெட்டி ஃபோன்டா. யாரோ ஷெட்டியா. என்னடா பண்றது? ஹலோ. அவியல் உனக்கும் எனக்கும் பிடிச்ச அவியல், மனசுக்கு பிடிச்ச கதைகள் அவியல். அவியல்